ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஆர்எஸ் ஃபேமிலி. இன்றைக்கி என்ன வீடியோனா, முடி ரொம்ப குழந்த பிறந்தவருக்கு நிறைய முடி வந்து கொட்டுங்க எல்லாத்துக்குமே. அதுக்காக ஒரு டிப்ஸ் தாங்க. நான் என்ன ஃபாலோ பண்ண சொல்லி தாங்க. இதுக்கு மேலே முடி விட்டால் ஃபுல்லாக தலையில் முடியே இருக்காது போலங்க. பாருங்கள், ஒரு மாதத்துக்கு வந்து எவ்வளோ முடி கொட்டுதுன்னு. நானும் கண்டுக்காமல் விட்டுட்டுங்க. கண்டுக்காமல் விட்டதுனால பாருங்கள் எவ்வளோ முடி ஃபுல்லாமே சிக்கு முடிக்காரங்கிட்ட கொடுத்து தாங்க ஏதாச்சும் பொருள் வாங்கிக்குவேன். இதுக்கு மேலே விட்டால் வந்து எனக்கே பயமாக இருக்குங்க. முடியே இருக்காது போல். பாருங்கள் இப்படி ஆகிடும் போல். அதனால் வந்து ரோஸ்மெரி லீஃப் வந்து நான் ஆல்ரெடி வாங்கியிருந்தேங்க. வந்து தனியாக யூஸ் பண்ணால் வந்து ஒர்க்கட்டே ஆகலைங்க. நான் ஆனஸ்ட்டாக சொல்கிறேன், உண்மையாக ஒர்க்கே ஆகலை. அதனால் சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சவங்க வந்து ஒரு ரெமெடி வந்து சொன்னாங்க. இது ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு அதாங்க இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறேன். குழந்த பிறந்த பிறகு யாருக்கெல்லாம் முடி வந்து கொட்டுது சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அதிகமாக கொட்டுதுங்க. கொஞ்சம் தான் முடி அதிகமாக, ரொம்ப அதிகமாகவும் இருக்கா, ரொம்ப கம்மியாக மீடியமாக இருந்துச்சு. நான் அதுவும் இப்போ இல்லாமல் போயிடுமோன்னு கொஞ்சம் பயமாக இருந்துச்சுங்க. சரி, இருக்க முடியாச்சும் காப்பாற்றிக்குவோம் அப்படின்னு சொல்லி தாங்க டிப்ஸு ஃபாலோ பண்ண போகிறேன். முக்கியமாக இன்க்ரீடியன்ஸ் வந்து கொய்யா தாவங்க. கொய்யா கொழுந்து இலையாக கொஞ்சம் பறிச்சுப்போங்க. நான் எங்கேயும் போகல, நம்ம மரத்துலேயே இருக்குங்க எல்லாம். இது வந்து நமக்கு வந்து எந்த சைடு எஃபெக்ட்டும் இல்லாதாங்க. நம்ம இயற்கையாக கிடைக்கிறத வந்து நம்ம சூஸ் பண்ணி பார்ப்போங்க எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் ஆகணும். ஏன்னா சேர்க்க போகிற பொருள் அப்படிங்க ரொம்ப வந்து ஹெர்பல் தாங்க. ஃபுல்லாமே இந்த இயற்கையாக கிடைக்கிறது தாங்க, நேச்சுரலாக யூஸ் பண்ணி பாருங்கள். கொய்யாவில் கொஞ்சம் பறிச்சுப்போங்க. நிறையா தலையாக இருக்குது, நிறையா துளுத்து இருக்குது, நம்ம பறிச்சுப்போம். இது கூட மொத்தம் வந்து ஒரு 4-5 பொருள் சேர்க்கணுங்க. போக போக பாருங்கள், பின்னாடி சொல்கிறேன் பாருங்கள். கொய்யா தழை பறிச்சாச்சுங்க. பறித்து எடுத்துகிட்டு போய் எல்லாம் வந்து நல்லா கொதிக்க வச்சு தாங்க யூஸ் பண்ண போகிறோம். நம்ம இது எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. தாராளமாக பயப்படாமல் யூஸ் பண்ணலாங்க. இயற்கையாக கிடைக்கிறது தாங்க, ஹெர்பல் தாங்க எல்லாமே. அடுத்து வந்து செம்பருத்தி தவும் பறிச்சிக்கலாம், பூவும் பறிச்சிக்கலாங்க. இது ஒரு பேக் மாதிரி, ஒரு சீரம் மாதிரி தாங்க யூஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் லைட்டாக வந்து கொஞ்சம் வழவழப்பு கொடுக்கறதுக்கோசரம் வந்து இந்த செம்பருத்தி பூலாம் பறிச்சிக்கலாங்க. பறிச்சிச்சுங்க. அடுத்து வந்து முக்கியமாக வந்து இதாங்க கத்தாழை சேர்த்துக்கலாங்க. கத்தாழை வந்து தலையில் இருக்க பொடுகு எல்லாத்துக்கும் நல்லதுங்க. எடுத்துக்கலாங்க. ஒரு கிண்ணத்தில் வந்து தவையில் பாருங்கள் பூச்சி இருக்குது பாருங்கள், நல்லா தவையாக பார்த்து எடுத்துக்கங்க. கொய்யா தவையில் பூச்சி இருக்குது, அதை எடுத்து கிடச்சிட்டு நல்லா தவையை மட்டும் எடுத்து போட்டுக்குங்க. ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்குங்க. அடுத்தது செம்பருத்தி பூ இலையுங்க. கத்தாழை நல்லா வந்து மேலே இருக்கிற இந்த முள்ளெல்லாம் எடுத்து போட்டுட்டு கட் பண்ணி போட்டுக்கலாம். இது கூட ரோஸ்மெரி நம்ம ஆட் பண்ணி பார்த்தோம். தனியாக வந்து யூஸ் பண்ணால் ஒர்க் அவுட் ஆகலை, நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க. இது வாங்கினது அப்புறம் வேஸ்ட்டாக போய்ட்டு இல்லைங்க, அதனால் இது கூட சேர்த்து பார்க்கலாம். முக்கியமாக வந்து நான் கையில் வச்சுருக்க பாருங்கள், வேப்பிலை வந்து கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்குமே தெரியும். வேப்பிலை வந்து இந்த அம்மா போட்டிருந்தா கூட ரொம்ப தலையில் வந்து தேய்ச்சி வச்சு குளிப்பாங்க. உடம்பு குளிர்ச்சியும் கூட. தலையில் இருக்க இந்த கிருமி, இந்த பொடுகு தொல்லைலாம், பேன் தொல்லை எல்லாமே போகுங்க. நல்லா கொழுந்தாக உடச்சி போட்டுக்குங்க. ரோஸ்மெரி சேர்த்துக்கலாங்க. இதில் தண்ணி நல்லா கொஞ்சம் ஒரு கிண்ணத்தில் வந்து எவ்வளோ தேவைப்பட்டிருக்குமோ அது முழுகிற அளவுக்கு வந்து தண்ணி வச்சு நல்லா வந்து அடுப்பில் வச்சு கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்க விட்டு நல்லா கொஞ்சம் நேரம் காயிட்டுங்க. தண்ணி பாருங்கள் எவ்வளோ எந்த அளவுக்கு சுண்டி இருக்குன்னு. இது நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம செம்பருத்தி பூ போட்டதுனால கொஞ்சம் வந்து கலர் வந்து பாருங்களா, கொஞ்சம் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வந்து பிங்க் கலர் சேர்ந்த மாதிரி இருக்குது. கொஞ்ச நேரம் சூடு ஆகட்டுங்க. கொஞ்சம் வந்து அந்த செம்பருத்தி பூ அந்த எல்லாம் போட்டிருந்தா கொஞ்சம் வழவழப்பு கொடுக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் வந்து தலையை வந்து 2 பக்கமும் வந்து வகுடி எடுத்து 2 பக்கமும் கொஞ்சம் தலையை வந்து பிரித்து போட்டு வந்து கொஞ்சம் அந்த தண்ணி விட்டு கொஞ்சம் மசாஜ் மாதிரி கொஞ்ச நேரம் பண்ணுங்கள். தண்ணி வந்து நிறைய தண்ணி தாங்க இருக்குது. நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுங்க. இது வந்து நம்ம ஸ்டோரேஜும் பண்ணிக்கலாம், ஒன்றும் ஆகாது. கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கும். ஃபேஸ் ஃபுல்லாக தண்ணியெல்லாம் கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் ஃபேஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து நல்லா வந்து 2 பக்கமும் மசாஜ் பண்ணிக்கோங்க. மசாஜ் பண்ணி விடுங்க. நல்லா வந்து முடி வந்து உச்சிலேருந்து கொஞ்சம் ஃபுல்லாக வந்து நல்லா வந்து அந்த வாட்டரை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணுற மாதிரி வந்து நிறையா வந்து தண்ணி நல்லா சேர்த்துக்குங்க.
ஃபுல்லாக முடி எல்லா முடியும் படுற மாதிரி வந்து ஒரு கையில் நான் ஃபோனில் வீடியோ எடுக்கிறதுனால தாங்க எனக்கு இப்படி இருக்குது. ஸோ ஓகேங்க, கடைசியாக பார்க்கலாம் இருங்க. ஒரு கையில் கேமரா வச்சுட்டு முடியல பாருங்க, கொண்டை போட்டாச்சு, தடவையாச்சுங்க. ஃபுல்லாக தண்ணி எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணியாச்சு. கொஞ்ச நேரம் இருக்கட்டுங்க. பாருங்க தடவி முடித்தோடனே பாருங்கள் இவ்வளோ முடி பாருங்கள். சும்மா கையில் லைட்டாக வச்சவே வந்து ஃபுல்லாக முடியுமே கலந்துட்டு வருதுங்க. இதுக்கு மேலே மட்டும் சொட்டையாயிடும் போல். ரொம்ப வந்து முடி வந்து ரொம்ப வீக் ஆகிடுச்சிங்க. வருங்க இவ்வளோ முடி வருங்க. ஒரு வாட்டி தலை சீவும் போது வேறு அதிகமாக சிக்கால் வேறு அதிக முடி வந்து வந்துடுதுங்க. இவ்வளோ முடியெல்லாம் மெலிசாகிடுச்சிங்க. முடி கொஞ்சமாக இருந்தாலும் முடி வந்து அடர்த்தியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம சிக்ஸ் ஷாம்பு தாங்க நான் யூஸ் பண்ணுறேன். எப்பவுமே சிக்ஸ் ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஷாம்பு வந்து யூஸ் பண்ணிக்கங்க. சரி ஓகேங்க, குளிச்சுட்டு வரேங்க. நீங்களும் இந்த வீடியோவை வந்து பார்த்துட்டு உடனே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த சைட் எஃபெக்ட்டும் கிடையாது இல்லைங்க. எல்லாமே வந்து இயற்கையாக நேச்சுரலாக கிடைக்கிறதாங்க. பயப்படாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிக்கா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.